வேகமாக நம்முடைய சிந்தையை நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக திருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்கள். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. 2 வாரங்களா திறந்த வாசலை குறித்து நம்ம அதிகமாய் தியானித்தோம். கர்த்தர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்று பார்த்தோம். கடந்த வாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஆமா, நமக்கு எப்பயுமே வாக்கு தத்தங்கள் கிடைக்குமோ ரொம்ப சந்தோஷம், அப்படிதானே? ஆமா, கர்த்தர் எனக்கு இந்த மாசத்துல திறந்த வாசலை வாக்கு தத்தம், ரொம்ப சந்தோஷம். ஆனா யாருமே என்ன நான் செஞ்சா அது திறந்த வாசல்ங்கிறத யோசிக்கிறதே இல்லை. இப்போ கேட்டேன் இல்லையா, என்ன போன வாரத்துக்கு முந்தின வாரம் உள்ளது நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்? அது திறந்த வாசல். போன வாரம் என்னன்னு ஞாபகம் இல்லையே, ஏன் அது நம்ம செய்ய வேண்டியது இல்லை. அப்படி இல்லை. ஆண்டோடைய எல்லா வாக்குத்தத்தங்களுமே ஏதோ ஒரு நிபந்தனையோடு கூட, கட்டளையோடு கூட, ஆமா, நம்ம அதை கடைபிடித்தால் மாத்திரமே நம்ம அந்த ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு இந்த வசனத்துல யாருக்கு திறந்த வாசல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? கொஞ்சம் பலன் இருந்தும், அப்படி இல்லை, கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடி. பரவாயில்ல, சின்ன பிள்ளைகள் வாசிக்கும் போது அப்படிதான் இருக்கும். எனக்கும் ஞாபகம் வருது. நான் அந்த 6th நானும் ஜோஷுவா ஸ்டேஜ்லேருந்தே நானும் எங்கள் சர்ச்சில் வசனம் வாசிப்பேன். அப்போ நம்மளுக்கு தெரியாதுல்ல, அர்த்தம் தெரியாது. நிறைய இடத்துல ஒரு வயதான ஆட்டுக்கடாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது நான் வாசிச்சிருக்கேன். ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அப்படின்னு வாசிச்சிருக்கேன். எங்கள் ஊழியக்காரங்க என்னை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கரெக்ட் பண்ணுறதுல தப்பு இல்லைல்ல. சரி, கொஞ்சம் பலன் இருந்தும் அப்படின்னு இல்லை, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். எப்படி? கொஞ்சம் தான் பலன் இருக்குது. ஆனா நீ அந்த பலன்ல என் நாமத்தை என்ன செய்யல? மறுதலிக்கல, என் வசனத்தை கை கொண்ட. நான் எப்பயுமே சொல்லுவேன், நல்லா நம்மளை ஆண்டு நல்லா வச்சிருக்கும் போது, நல்ல உயரத்துல வச்சிருக்கும் போது, நம்மள பிரச்சனையே இல்லாம நடத்தும் போது, நம்ம ஆராதிக்கிறதை விட, நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறதை விட, நம்ம அவரை மறுதலியாம இருக்கிறத விட, நம்ம துன்பத்தின் நடுவுல நடக்கும்போது, நம்ம ஒரு சோதனையின் நடுவுல நடக்கும்போது, எதிர்ப்புகளின் மத்தியில நடக்கும்போது, நம்ம கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல், ஆமென், அவர் மகிமைப்படுத்துகிற அந்த ஆராதனையில கர்த்தர் பிரியம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம 2 காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். என்ன அப்படின்னு சொன்னா, யார் கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்க மாட்டார்கள் என்கிறதையும், யார் ரொம்ப ஈஸியா கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்கிறார்கள் என்கிறதையும் நம்ம பார்த்து நம்ம அதுக்கு ஒப்பு கொடுத்து, ஒருவேளை இதுல ஏதாவது காரியத்துல நம்ம பின்னோக்கி இருப்போமானா நம்ம இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்மளை என்ன செய்யணும்? சரி படிக்கணும், அப்படிதானே? ஆமா. முதலாவதாக யார் கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, those who know who is God, கர்த்தர் யார், என் ஆண்டவர் யார் அப்படின்னு சொல்லி அதை பற்றின தெளிவான அறிவுள்ளவங்க என்ன செய்ய மாட்டாங்க? என்ன மழை பெஞ்சாலும், என்ன காற்றடிச்சாலும், என்ன புயல் வீசினாலும் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய மாட்டாங்க? மறுதலிக்க மாட்டாங்க. இதுக்கு உதாரணமா யார சொல்லுவோம்? சொல்லுங்க. யோபு. கரெக்டா தான் சொல்றீங்க, என்ன சந்தேகம்? ஆமா, கண்ணை மூடின்னு நம்ம சொல்லுவோம்ல, யோபு. பாருங்க, சாத்தான் போய் ஆண்டவரிடத்துல சேலஞ்ச் பண்றான்.
ஒருக்கா இல்ல 2 டைம். வாசிப்போமா அந்த வசனங்கள்ல? யோபு 1வது அதிகாரம் அதனுடைய 9, 10, 11 வசனங்களையும், யோபு 2வது அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 வசனங்களையும் நம்ம வாசிக்க போறோம். யோபு 1, 9, 10, 11. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ சுற்றி வேலியடைக்கவில்லையா? இல்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீக்கி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூசிக்கிறானோ பாரும் என்றான். ஆமென். அது வாசிங்க. யோபு 2வது அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாகும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாமிசத்தையும் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரே உம்மை தூசிக்கிறானோ பாரும் என்றான். ஆமென். இப்ப சாத்தான் ஆண்டவருக்கு சேலஞ்ச். எப்படி? கர்த்தர் சொல்றாரு, இப்போ எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்கிறாரு. நல்ல பிள்ளை மாதிரி வந்து மிஸ்டர் சாத்தான் கை கட்டி நிக்கிறாரு. எங்க? ஆண்டவருக்கு முன்னாடி தூதர்கள் எல்லாம் நிற்கும் போது சாத்தானும் வந்து நிக்கிறான். ஆண்டவர் தூக்கிட்டாரு. நல்ல பிள்ளை மாதிரி எங்க போயிட்டு வர நீ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்க. அது நம்ம நிறைய நேரத்துல நம்ம இந்த பதில் சொல்லுவோம்ல. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு நான் வாசிக்கும் போது. நான் பூமி எங்கும் உலாவி அதுல சுற்றி திரிந்து வருகிறேன். நம்ம கொஞ்சம் வித்தியாசமா சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? சும்மா அப்படி காலார நட. அதுக்காக நான் உங்களை அப்படி கம்பேர் பண்ணல. இந்த மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா இவர் எங்க போயிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. சோ ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமி எல்லாம் சுத்தி பார்த்ததெல்லாம் நல்லதுதான், ஆனா என் தாசனாகி யோபின் மேல கவனம் வைத்தாயோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. சொல்லிட்டு ஆண்டவரே யோபுவை குறித்து சர்டிபிகேட்டும் கொடுக்கிறார். எப்படி? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவன் மேல நீ கண்ணை வச்சாயோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது இப்போ சாத்தானுக்கு பயங்கர ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. சாத்தான் சொல்றான், என்ன யோபு என்ன சும்மா உங்களை ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு பற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறீரோ? அவனுக்கு உள்ள எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? வேலை அடைச்சு பாதுகாத்து வச்சிருக்கீங்க. அவன் சம்மன் உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷமா ஆராதிச்சுட்டு இருக்கான். அந்த வேலையை மட்டும் எடுத்துப்பாரு. அவனுக்கு உள்ள எல்லாத்தையும் எடுத்துப்பாரு. அப்ப தெரியும் அந்த யோபு யாருன்னு. இந்த மாடர்ன் காலத்துல இப்போ யோபுக்கு பதிலா அந்த இடத்துல ஷேரன் நின்று இருந்தா எப்படி இருந்திருக்கும்ல? எப்படி இருந்திருக்கும்ல? பாருங்க, ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்துட்டார். சரி, அவனுக்குள்ள எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. அந்த இடம் என்னை ரொம்ப நெகிழ்ச்சி அடைய வைத்தது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பத்தி அப்படி தைரியமா நம்மளை குறித்து அப்படி சேலஞ்ச் பண்ண முடியுமா? யோபு தானே, நீ எடுத்து பாருடா, யோபுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து பாருடா, அவன் என்னை தூசிக்கிறானா இல்லையா நீ பாரு அப்படின்னு கெத்தா ஆண்டவர் சேலஞ்ச் பண்றாருல. அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? கொடுத்துட்டார். எல்லாம் போச்சு ஒரே நாள்ல. பிள்ளைங்க முதற்கொண்டு அவனுடைய மொத்த சம்பாத்தியம் எல்லாம் போச்சு ஒரே நாள்ல. அந்த வசனம் சொல்லுங்க, அதை வாசிங்க.
யோபு 1வது அதிகாரம் 21-22 வாசிங்க. நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபு கேட்கிறாரு, நான் எங்க அம்மா வயிற்றுல இருந்து பிறந்து வந்தப்போ எதுவுமே நான் கொண்டு வரல. திருப்பி நான் போகும்போதும் கையில போட்டிருக்க மோதிரத்துல இருந்து கடத்தி தான் என்ன செய்வாங்க. நீங்க பார்த்தது இல்லையா? நீங்க கடத்தலனாலும் ஆமா அங்க கல்லறைக்கு காவல் இருக்கும், இதுக்கு கலத்திட்டு போகுது, அப்படிதானே? யாரும் ஒண்ணு கொண்டு வந்தது இல்ல, கொண்டு போறதும் இல்ல, ஆண்டவர் தான் தந்தார். இப்ப அவர் தான் எடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னு என்ன அர்த்தம்? நன்றி. நம்ம சொல்லுவோமா, நம்ம கிட்ட இருந்த ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே நாள்ல எடுத்து நம்மள வெறுமையா விட்டுட்டாருன்னா நன்றி ஆண்டவரே சொல்லுவோமா? சொல்லுவோமா? யோபு சொன்னார், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படிப்பட்ட யோபுக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இப்ப மிஸ்டர் சாத்தான் தலை குனிஞ்சி மறுபடியும் எப்படி வந்து நின்றுப்பான் சொல்லுங்க? கொஞ்சம் லேசா ஒளிச்சு நின்றுப்பான் தானே? ஆமா, இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் சரியா? சும்மா அப்படியே கடற்கரை வாசல் போகக்கூடாது. அந்த சீன் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். அடுத்த நாள் போய் கொஞ்சம் 2வது லைன் 3வது லைன்ல ஒளிச்சு நின்றுப்பான், அப்படிதானே? அவன் ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாத்தானே எங்க போயிட்டு வர? என்ன சொல்ற? மறுபடி பூமி எங்கும் சுற்றி திரிந்து, முன்னாடி பின்னாடி எல்லா இடமும் போய் சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படின்னு ஆன்சர் மறுபடி கேட்கிறார். இப்போ நீ யோபுவை தானே பார்த்து, இப்போ உடனே மறுபடி இவர் சொல்றாரு, மனுஷன் எதை வேணாலும் விட்டு கொடுப்பான், ஆனா அவனை தொட்டு பாருங்க, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்துருவேடா அப்படின்னு சொன்னா அப்ப அவனுக்குள்ள ஒரு பயம் வரும் பாருங்க. அதுல உங்களை தூசித்துருவான், அதுல உங்களை மறுதளிச்சிருவான். ஆண்டவர் சொன்னார், செஞ்சு பாரு. ஆண்டவர் எப்படி சொன்னாரு? தொட்டு பாரு, அப்ப தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளமும் ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன விண்ணப்பத்தையாவது ஏறெடுக்கட்டும். ஏசப்பா, என்ன குறிச்சு நீங்க தைரியமா சேலஞ்ச் பண்ணத்தக்கதா நான் மாறணும். நிறைய சாவு வீடுகளுக்கு போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும், அதுவும் கிறிஸ்தவ சாவு வீடுகளுக்கு. ஏன் தெரியுமா? அங்கதான் தெரியும் நிறைய விசுவாசிகள் ஒரு இழப்பு வீட்டுல சம்பவிச்ச உடனே ஆண்டவர் ரொம்ப மறுதளிச்சு பேசுறது நான் கேட்டிருக்கேன். எப்படி பேச முடியும்? எப்படி பேச முடியும்? யோபுவை போலவா நம்மளுக்கு நடந்துச்சு? அப்படியே நடந்தாலும் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணுமே தவிர நம்ம வாயிலிருந்து ஒரு மறுதளிப்பின் வார்த்தைகளும் வர்றதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. ஆமென். அதுக்குதான் யோபு நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார். யோபுடைய காலத்துல பைபிள் கிடையாது. நம்ம ஹிஸ்டாரிக்கலா பைபிளை வாசிக்கணும்னா முதல்ல யோபுவின் புஸ்தகத்தை தான் நம்ம வாசிக்கணும். ஆபிரகாமுடைய காலம், மோசேயுடைய காலம், எல்லா காலத்துக்கும் முன்னாடியே வந்தவர் தான் யாரு? யோபு. ஆனா அந்த யோபு எப்படி நிக்க முடிஞ்சிச்சு தெரியுமா? யோபுக்கு தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த தோல் முதலானவை அழுகி போனாலும் ஏன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை கடைசி நாளில் பார்ப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அறிவு ஆண்டவரை குறித்து இருக்கிறவங்களால
கர்த்தரை மறுதலிக்கவே முடியாது. எனக்கு என்ன இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எனக்கு எது வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, எனக்கு எது நான் நேசிக்கிற எந்த உறவுகள் என் கூட இருந்தாலும் சரி, என்னை விட்டு போனாலும் சரி, எனக்கு சம்பாத்தியம் அதிகமா வந்தாலும் சரி, நான் தரித்திரப்பட்டு ஒண்ணுமே இல்லாம போனாலும் சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் கர்த்தரை நான் ஒரு நாள் மறுதலிக்க மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக, யார் இயேசுவை தனிப்பட்ட விதத்துல சந்தித்து இருக்கிறாங்களோ, நிறைய நாள் ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கு, ஏன் எனக்கு தெரியாது. நீங்க ஒருத்தங்க கிட்ட போய் சொல்லி 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 அவங்கள மாத்துறதுக்கும் அவங்களா கர்த்தரை தரிசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், உன்னை நான் தூஷிக்கிறவனா இருந்தேன், இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரையும் கட்டி வச்சு அடிச்சேன், கொலை பண்ணினேன், கொலை பண்றதுக்கு சம்மதித்தேன், அந்த டீம்ல நான் இருந்தேன். ஆனா ஒரு நாள் வந்தது, நான் தமஸ்குவுக்கு போகிற வழியில மத்தியானத்துல பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போன்ற அந்த ஒளியில ஒருவர் என்னை சந்தித்தார். அவர் யாருன்னா, நான் இப்பொழுது பிரசங்கிக்கிற இயேசு. ஒரு நாள் என்னை சந்தித்தார். ஆமென், ஒரு நாள் என்னை சந்தித்தார். வாசிங்க அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 20வது வசனம். அவனுக்கு கண்ணு தெரிஞ்ச உடனே தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, தாமதமின்றி. அந்த சந்திப்பு யாருக்கு இருக்கோ அவங்களால கர்த்தரை மறுதலிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் 40 நாள் அளவும் இயேசு உயிர் தெளிந்த பிறகு 40 நாள் அளவும் வெவ்வேறு வகைகளில சீஷர்களுக்கு தரிசனம் கொடுத்து 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 தன்னை உயிரோடு இருக்கிறவராக திருஷ்டாந்தப்படுத்தி கொண்டு இருந்தார்னா அவங்களை எழுப்பணும். ஆமென். அதுக்கு முன்னாடி இருந்த சீஷர்கள் இயேசுவை பிடிச்சாங்கனாலே ஓடி ஒழிவாங்க. ஆமென். ஜெபத்துக்கு கூப்பிட்டா கூட என்ன செய்வாங்க? தூங்குவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா உயிரோடு இருக்கிறவராக இயேசுவை தரிசித்த சீஷர்கள் முட்டிற வரையிலும் ஒவ்வொரு சீஷர்களுடைய மரணத்தை நம்ம பார்த்தோம் சொன்னா, எப்படி அன்னைக்கு சிலுவைக்கு பயந்து ஓடி ஒளிச்ச இந்த சீஷர்களா இப்படிப்பட்ட ரத்த சாட்சிகளா மறிச்சாங்க அப்படின்னு நம்ம கேட்கிற அளவுல நின்னாங்கன்னா அதுக்கு காரணம் வேற ஒண்ணு இல்லை, அந்த டிவைன் என்கவுண்டர், அந்த தனிப்பட்ட சந்திப்பு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த தனிப்பட்ட சந்திப்பு பவுலுக்கு ஏற்பட்டது. ஆமென். பவுலுடைய ஊழிய வாழ்க்கை எல்லாமே பாடு. இந்த 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதனுடைய 23ல இருந்து 28, அதாவது சீக்கிரமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 11 23ல இருந்து 28 வரைக்கும் சுருக்கமா அவருடைய ஊழிய பயணங்களை சொல்றாரு பாருங்க. நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகத்திலும் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒற்றுமுறை 4 தடவையாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் விழாக்கால் அடிபட்டேன், 1 தரம் சந்தடி விட்டேன், 3 தரம் கப்பல் சேர்ந்திருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகத்திலும் பிரயாணம் பண்ணினேன், 6 நாள் வந்த மோசங்களிலும் 7 நாள் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணத்தில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கைல சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேகமுறை கண்ணீர்களிலும், பசியிலும் தாகத்திலும், அநேகமுறை மோசங்களிலும், குழியிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவை அல்லாமல் எல்லா சபையை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பாத்தீங்களா எவ்வளோ கஷ்டங்கள் இல்லையா? ஆமென். ஒரு தடவை கூடையில வச்சு ஒளிச்சு இறக்குனாங்க. 40 அடிக்கு 1 அடி குறைவு, அப்படின்னா 39 அடி 5 தடவை. இதே மாதிரி பல தடவை மரணத்துக்கு நேர்வான அடி.
ஒரு இடத்துக்கெல்லாம் போய் அடி வாங்க போறே தெரிஞ்சே போனார். இப்படி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமும் கிறிஸ்துவே தேவன் எப்படி இந்த பவுலால பிரசங்கிக்க முடியும்னா, அவன் ஒரு நாள் பார்த்தா பார்த்தீங்களா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உண்மையான தேவன் யாருன்னு சொல்லி பவுல் பார்த்த அந்த ஒரு சந்திப்பு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்திக்கங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, யாரோ சொன்னதினால அல்ல, இவங்க பிரசங்கம் பண்றதுனாலயும் அல்ல. சின்ன பிள்ளைங்க கேளுங்க, வாலிபர்கள் கேளுங்க, உங்களுக்குள்ள இந்த சந்தேகம் இருக்குல்ல, உங்களுக்குள்ள இந்த டவுட் அடிக்கடி வருது இல்ல, ஏசப்பா நான் உங்களை பார்க்கணும், ஏசப்பா நான் உங்களை பார்க்கணும். இவங்க சொல்றதுனாலதான் இல்ல, இவங்க சொல்றதுனால இல்ல, நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கேளுங்க, டாடி கேளு, ஏசப்பா நான் உங்களை பர்சனலா பார்க்கணும், நான் உங்களை பார்க்கணும், நான் உங்களை சந்திக்கணும். அந்த டிவைன் என்கவுண்டர் எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பவுல போல நான் நிக்கணும், பவுல போல நான் வைராக்கியமா நிக்கணும்னா நான் உங்களை சந்திக்கணும். ஜீசஸ். மூன்றாவதாக யார் மறுதலிக்க மாட்டாங்கன்னு சொன்னா, ஆண்டவர் மேல யார் பக்தி வைராக்கியம் பாராட்டுறாங்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மறுதலிக்க மாட்டாங்க. பக்தியா இருக்கிறது போல காண்பிக்கிறவர்கள் வேற, நான் அவங்கள சொல்ல, அது நம்ம பின்னாடி பார்ப்போம். உண்மையிலே கர்த்தரை குறித்த பக்தி வைராக்கியம் எவர்களை பட்சிக்குமோ அவர்களால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மறுதலிக்க முடியாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து நமக்கு தெரியும், அப்படிதானே? ராஜா கட்டளை கொடுத்து விட்டார், உங்க தேவனை பணியக்கூடாது, நான் நிறுத்தின பொற்சிலைய பணிந்து கொள்ள வேண்டும். எவனாவது தாழ விழுந்து பணிந்து கொள்ளாம போனா எரிகிற அக்கினி சூளையில போடப்படும். தைரியமா சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படியே விட்டு விக்காம போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலைய பணிந்து கொள்வதில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். உங்களுக்கு நல்லா தெரியல ராஜா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவாகிய எங்களை நீங்க இப்படி எல்லாம் மிரட்டி பணிய வைக்க முடியாது, இப்படி எல்லாம் மிரட்டி கர்த்தரை மறுதலிக்க வைக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். எப்படி தைரியமா சொல்ல முடியும்னா, கர்த்தர் மேல எவன் ஒருவனுக்கு பக்தி வைராக்கியம் காணப்படுவோ அவனால கர்த்தரை மறுதலிக்க முடியாது. ராஜாவே கட்டளை போட்டாலும், எத்தனை இயேசபேல் வந்து கட்டளை போட்டாலும் பாகாலுக்கு முன்னாடி பணிய முடியாது. பக்தி வைராக்கியம் உள்ள ஒபதியாவினால, பக்தி வைராக்கியம் உள்ள எலியாக்களால பாகால் முன்னாடி பணிய முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பக்தி வைராக்கியம் எனக்குள்ள பட்சிக்கட்டும் ஆண்டவரே. என்ன இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, ராஜாவே கட்டளை போட்டாலும் சரி, எனக்கு பயமே வரக்கூடாது, எனக்கு பயமே வரக்கூடாது, எனக்கு பயமே வரக்கூடாது. முதலாவது அக்கினி சூளையில போடப்படுகிறவர்கள் யார் தெரியுமா? பயப்படுகிறவர்கள். எதுக்கு பயப்படுறவங்க தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிட பயப்படுகிறவர்கள், கர்த்தரை தெரிந்திருக்கிறது குறித்து மறுதலியாமல் இருக்க பயப்படுகிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, நான் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை விட்டு கொடுக்க கூடாதுப்பா, நான் உங்களை மறுதலிக்க கூடாது, நீங்க யாருன்னு நான் கேட்க கூடாது ஆண்டவரே. ஆமென். நான்காவதாக, யார் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருப்பார்களோ அவர்களால கர்த்தரை மறுதலிக்க முடியாது. ஒருவேளை நீங்க அபிஷேகத்துல துள்ளி குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வெளியில போய் கர்த்தரை மறுதலிப்பீங்களா, உங்கள் ஆவியை நீங்களே சோதித்து அறியணும். ஆமென், ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள பயங்கரமா அந்நிய பாஷை பேசுறோம், நான் அதை தப்பு சொல்ல, எப்பயுமே அதுக்கு எதிராளி கிடையாது. ஆனா நான் இங்க காட்டுற அதே பக்தி என்னால வெளியில போய் காட்ட முடியல. கர்த்தருடைய நாமத்தை நான் மறுதலிக்கிற விதமாய் நான் நடந்து கொள்கிறேன் என்றால் என் ஆவியை நானே பரிசோதித்துக் கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிற ஒருவனால கர்த்தரை மறுதலிக்கும்படியாய் நடந்து கொள்ளவே முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறதுக்கு முன்னாடி, பேதுருவே, இயேசு யாரு? நீ இயேசுவோட கூட இருந்தவன் தானே, நீ இயேசுவை ஆராதிக்கிறவன்
தானே, இயேசுவினுடைய சீஷன் தானே கேட்டான். பேதுரு சபிப்பான், சத்தியம் பண்ணுவான், அவன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான், கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவான், நான் அவர் கூட ஒரு நாள் இருந்ததில்லைன்னு சொல்லுவான், நான் அவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவான், சபிப்பா, சத்தியம் பண்ணுவான், சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். ஆனா அந்த பேதுரு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட பிறகு பேதுரு எப்படி சொல்லுவான் தெரியுமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அதே குரூப் தான் கேட்டாங்க, இதுக்கு முன்னாடியும் அதே குரூப், அதே பரிசேயர், அதே வேதபாரகர், அதே நியாயசாஸ்திரிகள், அதே இஸ்ரவேல் ஜனங்க தான் கேட்டாங்க. ஆமென். அப்போ சபிச்சா, சத்தியம் பண்ணுனா. ஆனா இப்போ அதே கூட்டம் வந்து நீ என்ன பிரசவிக்கிறன்னு கேட்டாங்க. ஆமா, நீங்க சிலுவையில அறைந்த அதே இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி ஆண்டவரும் இரட்சகரும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள். நீங்க தெரியணும். எப்படி சொல்ல முடியும்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒருவனால், பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருக்கிற ஒருவனால், பரிசுத்த ஆவியினால நடக்கப்படுகிற ஒருவனால மாத்திரமே இப்படி மறுதலிக்காம சாட்சி கூற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. சீஷர்கள் எல்லாரும் அவரை பிடிச்ச உடனே என்ன பண்ண போறாங்கன்னு கூட தெரியாது. சீஷர்கள் எல்லாரும் ஓடி போனாங்களாம். ஆனா அதே சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட பிறகு எப்படி நின்னாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் அதனுடைய 19-20 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 4:19-20. தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ? இன்னைக்கு அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனையே இதுதான். தெரியும், நல்லா தெரியும், யாருக்கு செவி கொடுக்கணும் நல்லா தெரியும். ஆனா என்ன கன்ஃபியூஷன்னா, என் சொந்தக்கார பேச்ச கேட்கறதா, ஆண்டவர் பேச்ச கேட்கறதா? அப்படிதானே? நல்லா தெரியும், தைரியமா சொல்றாங்க பாருங்க. வாசிங்க சிஸ்டர். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. ஆமென். நீ எத்தனை அடி வேணாலும் அடி, நீ எங்க வேணாலும் கட்டிவை, நீ எந்த சிறைச்சாலையில வேணாலும் போடு, நான் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க கூடாது. அது ஒன்னால முடியா, என்னால முடியாது. நீ வேணா மனுஷனுக்கு கீழ்ப்படியலாம், ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படியணுங்கிறது மட்டும்தான் எனக்கும் தெரியும். ஆமென். மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது அதிக நியாயம். ஆமென். எப்படி சொல்ல முடியும் இந்த சீஷர்களால? பரிசுத்த ஆவி. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது முதல்ல நீங்க பெற்றுக்கொள்கிறது என்னது? பலன். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அவ பரிசுத்த ஆவிய ஒருத்தர் பெற்றுக்கொள்கிறான்னு சொன்னா அதனுடைய முக்கிய நோக்கமே என்ன? ஆண்டவருக்கு சாட்சியா வாழ்றதுதான். இன்னைக்கு அநேக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை எதுக்கு கேட்கிறாங்கன்னா, அவங்க பேசுறதை விட நான் அதிகமான பாஷையை பேசணும், அவங்களுக்கு இருக்கிற வரத்தை விட ரொம்ப நல்லதுதான். ஆனா யாராவது அவங்களை விட நான் உங்களுக்காக வைராக்கியமா நிக்கணும், அவங்களை விட நான் உங்களுக்கு உங்க நாமத்துக்காக அதிகமா சாட்சியா நிக்கணும் கேட்கிறோமா? கேட்கிறோமா? அதுக்குதான் பரிசுத்த ஆவி. ஆமென். பரிசுத்த ஆவி வரத்தை பெற்றவனால கனிகளை வெளிப்படுத்தாம இருக்க முடியாது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில கனி இல்லைன்னு சொன்னா அது பரிசுத்த ஆவி கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதை தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அந்த அன்பை நம்ம ஷோ பண்ணணும். ஆமா, ஹல்லேலூயா. சர்ச்சில் வந்து துள்ளி குதிச்சு கையை தட்டி ஆராதிச்சு வெளியில போய் மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி என்னத்தை காண்பிக்கிறோம்? கனிகளை காண்பிக்கிறோமா? கனிகளை காண்பிக்கிறோமா? சாட்சியோட வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்கு தகுதியா வாழ்கிறோமா?
அப்படி வாழலைன்னா நம்ம கர்த்தரை மறுதலிக்கிறோம். யோசிச்சுக்கோங்க. நம்ம பேசுற ஒவ்வொரு பொய்க்கு பின்னாடி, நம்ம பேசுற ஒவ்வொரு கெட்ட வார்த்தைக்கு பின்னாடி, நம்ம செய்கிற ஒவ்வொரு தீய செயல்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு தரமும் கிறிஸ்துவை மறுதலித்துக் கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவை அறிந்தவனால் அப்படி நடக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் எப்ப கிறிஸ்துவை மறுதலிச்சேன்? நான் பேதுரு மாதிரி சத்தியம் பண்ணேனா? நான் பேதுரு மாதிரி சபிச்சேனா? கேட்கிறோம்ல, எத்தனை தடவை நம்முடைய செயல்கள் நீ ஒரு கிறிஸ்தவனே இல்லை. கிறிஸ்துவை ஏற்றுவன் காந்தியடிகள் தான் சொன்னது. எனக்கு கிறிஸ்துவ பிடிக்கும், ஆனா கிறிஸ்தவர்களை எவ்வளவு வெட்க கேடு. ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை குறித்து உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப தூரம் போக மாட்டான். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏன் உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? உங்களை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியுமானதா நீங்க ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் அர்த்தம். இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவ மறுதலித்துக் கொண்டே இருக்கிறோம். மறுதலித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படியே நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டனால நான் கிறிஸ்தவள் ஆகிட முடியாது, நான் ஆவிக்குரியவள் ஆகிட முடியாது. அதுக்காக நான் போடுறவங்களை தப்புன்னு சொல்லல. என் வாழ்க்கையில அனுதினமும் கிறிஸ்துவை நான் ஷோ பண்றேனா, கிறிஸ்து என்னில வெளிப்படுகிறாரா, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கடினமா தான் இருக்கும், ஆனா நம்ம நடந்துதான். ஆமென். ஹல்லேலூயா. ஐந்தாவது ரொம்ப 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 மேன்மையான காரியம், எவன் ஒருவனுக்கு வரப்போகிற நித்திய ராஜ்யத்தின் மேல, ஆமென், நித்திய ராஜ்யத்தின் மேல எவன் ஒருவனுக்கு நாட்டம் இருக்கிறதோ, எவன் ஒருவன் வரப்போகிற கை மேல எல்லாரும் நகரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறானோ அவன் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டான். இந்த உலகத்தினுடைய பொருட்களுக்காக, இந்த உலகத்தினுடைய உறவுகளுக்காக, ஹல்லேலூயா, இனி வருகிற மகிமையான நித்திய ஜீவனை மறுதலிக்க மாட்டான். வாசிங்க எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் 35 முதல் 38 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். எபிரேயர் 11 நாம் வாசிங்க. வேறு சிலர் ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை பொறுத்த வரைக்கும் விசுவாசம் என்னன்னு சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஒருத்தர் மரண படுக்கையில இருக்காங்க, மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்காங்க, கையை வச்சு சொஸ்தமானே உன் விசுவாசம் ஒன்னே வச்சு சூப்பர், இதுதான் நம்ம விசுவாசம் சொல்லுவோம். ஆனால் இங்கே வேதம் ஒரு கூட்டத்தாரை விசுவாசிகள் என்று அடையாளப்படுத்துகிறது. இன்னொரு வகையான விசுவாசத்தை அடையாளப்படுத்துகிறது. நீ என்ன தெரியுமா? புரிஞ்சுச்சா? இப்ப நீங்க வாசிச்ச பகுதியில புரிஞ்சு நினைக்கிறேன் இல்லையா? புரிஞ்சுச்சா இல்லையா? புரிஞ்சுச்சுன்னா ஆமா சொல்லு, இல்லைன்னா இல்ல இல்ல. பாருங்க, ஒரு பெரிய பட்டியல இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்துல ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஆபிரகாம் முதற்கொண்டு, மோசே முதற்கொண்டு, ஈசாக்கு முதற்கொண்டு, யாக்கோபு முதற்கொண்டு எல்லா பரிசுத்தவான்களும் என்ன செஞ்சாங்க? இந்த பூமியில விசுவாசத்தை நிரூபித்தார்கள், காண்பித்தார்கள். விசுவாசத்தினால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார்கள். எல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, அவங்க விடுதலை பெற சம்மதிக்காமல் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள். இந்த கூட்டம் எதுக்கு தெரியுமா விடுதலை பெற சம்மதிக்கல? முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கூட்டம் இருந்தாங்க, கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா இருந்தாங்க.
எப்படி அவங்களை கொலை பண்ணாங்க தெரியுமா? இனி நீ கிறிஸ்தவனா இருந்தா, இனி நீ கிறிஸ்தவனா இருந்தா கொன்னுருவோன்னு மிரட்டினாங்க. பயப்படலையே. உடனே அப்படியே துப்பாக்கி வச்சு கொண்டு ஒரு நிமிஷத்துல சாவலாம் கிடையாது. சித்திரவதை பண்ணப்பட்டு கொல்லப்பட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, அம்மாவை அப்பாவை நிக்க வச்சு அவங்க குழந்தைகளை சுவர்ல மோதி அடிச்சு கொல்லுவாங்களாம். கேட்பாங்களா, கிறிஸ்துவ மறுதலி பிள்ளைங்களை விட்டுறேன், சம்மதிக்கல. கண்ணெதிரிலேயே அத்தனை பேரை கட்டி வைத்து வரிசையா சிறைச்சேதம் பண்ணி கொலை பண்ணினாங்க. கிறிஸ்துவ மறுதலிக்கல. கட்டி வச்சு எரிச்சு கொண்டாங்க. ஆண்டவரை மறுதலிக்கல. இன்னைக்கு அந்த நிலைமையில தோலை உரிச்சு வெயில்ல நிக்க விட்டாங்க. எவ்வளவு சித்திரவதைப்பட்டு செத்தாங்க தெரியுமா? ஆனா விடுதலை பெற சம்மதிக்கல. ஏன் தெரியுமா? அவங்க விசுவாசம் இங்க உள்ள பூமிக்குரியவைகள் அல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் இங்க கண்ணை மூடுற அடுத்த செகண்ட் எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய நகரம் உண்டு. உலகத்தின் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசியே, என்னைக்கு நம்ம மரணம் நமக்கு தெரியாது. அந்த பிளேன்ல ஏறின யாராவது ஒருத்தர் இன்னைக்கு நமக்கு மரணம் நினைச்சிட்டு ஏறினாங்களாங்க? இல்ல. யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்படுகிறோம். நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள், வெள்ளங்கள் பொங்கி வருகிறது. எங்கேயோ ஒரு கட்டிடம், துபாய் நினைக்கிறேன், ஒரு பெரிய 67 மாடி கட்டிடம் ஒரே நாள்ல தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியா. இந்த உலகத்துக்கானவர்களே யோசிச்சு 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 இந்த உலகத்துல நடக்காத காரியங்களுக்காக கர்த்தரை மறுதலித்து ஆண்டவர் 1000 கேள்வி கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த உலகத்துக்காக வாழ்ந்தது போதும். இந்த உலகத்தினுடைய எதுவும் கூட திருப்பி வரப்போறது இல்லை. இந்த நிச்சயம் இருக்கிறதா? இந்த விசுவாசம் இருக்கிறதா? இங்க நான் கண்ணை மூடனா கண்ணை திறக்கிறது என் அப்பா மடியில, என் அப்பா சமூகத்துல ஒருத்தர் சொல்ல முடியுமா? அதுதான் நீங்க வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றி. இந்த பூமியில மறைத்து போன அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சிகளை சொல்ல முடியும். சாட்சிகளோட மறைத்தாங்க. சேவன் மறைக்கும் போது சொன்னார், நான் மறைக்க போறேன், ஆனா என்ன வரவேற்க இயேசு எழுந்து நிற்கிறார். பிதாவுடைய வலது பாசத்துல இயேசு எழுந்து நிற்கிறார். மனுஷகுமாரன் என்ன வரவேற்க எழுந்து நிற்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை என்ன நம்மளுக்கு தெரியுமாங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்துக்கானது அல்ல. இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கானது எல்லாத்தையும் பார்த்து இது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எதுக்கு உங்களை ரட்சித்து இருக்கிற தெரியுமா? எதுக்கு இந்த ரட்சிப்பு தொண்டை தண்ணி கத்த பேசிட்டு இருக்கிற தெரியுமா? எதுக்கு உங்களை ரட்சித்து வைத்திருக்கிற, எதுக்கு என்னை ரட்சித்து வைத்திருக்கிற தெரியுமா? இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இல்ல, கை வேலை அல்லாத நித்திய நகர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அநேகரோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆண்டவரோடு உங்க இருதயம் பேசட்டும். ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கு என்ன இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, அந்த நித்திய நகரத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. அந்த நித்திய நகரத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. உங்களை நான் மறுதலிச்சிடக்கூடாது. ஓ, எனக்கு தெரியும் ஹல்லேலூயா, எனக்காக நீங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நித்திய நகரம் எனக்கு உண்டு, எனக்கு தெரியும். இந்த உலகத்துல எனக்கு என்ன இல்லாம போனாலும் சரி, அந்த நித்திய ராஜ்யம் எனக்கு இல்லாம போயிடக்கூடாது. அந்த நித்திய ராஜ்யம் எனக்கு இல்லாம போயிடக்கூடாது. நீங்க இன்னைக்கு வந்தாலும் இல்ல என் மரணம் சம்பவித்தாலும், இந்த உலகத்தின் முடிவு வந்தாலும், நான் அப்பா வழியில வந்து உட்காரணும். உங்க வலது பாசத்துல ஹல்லேலூயா, உங்களோடு கூட ஆளுகை செய்கிறவரா ஹல்லேலூயா வந்து உட்காரணும். கேளுங்க சபை. தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள் யாசித்தாலும்
குறிச்சு பரலோகம் இந்த பாடல பாடணும். ஆமே. வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? கூர்த்தோலைகளை பிடிச்சிட்டு நிக்கிறாங்களே, இவங்க யார்? பதில் என்ன தெரியுமா? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஆனா ஒரு நாள் கூட கர்த்தரை மறுதலிக்காதவங்க. ஆமே. நேரம் அதிகமா போகுது, நிறைய பேசணும்னு ஆசைதான். ஆனாலும் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு வேகமாய் காண்பித்து விட்டு செபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவ்வளவு நேரம் நம்ம யார் கர்த்தரை மறுதலிக்க மாட்டார்கள் என்று பார்த்தோம். இனி யார் கர்த்தரை ஈஸியா மறுதலிக்கிறவங்கிறத பார்த்து நம்ம செபிக்க போறோம். ஒருவேளை இந்த காரியங்களை நம்ம குறைவுபட்டவர்களா இருந்தா இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நான் கையை தூக்கி செபிங்கன்னு சொன்னாதான் செபிக்கணும்னு இல்லை. உங்களை கர்த்தர் உணர்த்துவாரானா, உங்களை ஆவியானவர் உங்க கூட பேசுவாரானா, உங்களை ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக பின்வாங்கி போகிறவர்கள். ஹல்லேலூயா. வாசிப்போம். எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிப்போம். 5, 6 வாசிங்களே, 4 வாசிங்க. ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமென். எல்லாத்தையும் கர்த்தருடைய ரட்சிப்பை அனுபவித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பின்வாங்கி போவானால் ஆமே மறுதலித்து போனவங்க என்ன செய்யறாங்களா? தேவனுடைய குமாரனை யாருக்கான தைரியம் இருக்காங்க? யாருக்கா தைரியம் இருக்கா? இப்ப ஏசப்பா வந்து நம்ம நடுவுல நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரை தூக்கிட்டு போய் கீழே போட்டு காலால யாரெல்லாம் மிதிப்பீங்க? யாரெல்லாம் மிதிப்பீங்க? மிதிப்பீங்களா? தைரியம் இருக்கா? அந்த தைரியம் யாருக்காவது இருக்காங்க? பின்வாங்கி போகிறவர்களை குறித்து வேதம் சொல்லுது, எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீ கர்த்தர் இல்லை என்று மறுதலிப்பாயானா, உன் வாழ்க்கையில வந்து ஒரு சின்ன கஷ்டத்தினால நீ கர்த்தராவது ஆண்டவராவது அவரெல்லாம் இல்லைன்னு சொல்லி நீ மறுதலிப்பாயானா, நீ தேவனுடைய குமாரனை காலை கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு சமம். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கி இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நீங்க கற்றுக்கொண்டதிலிருந்து பின்வாங்கி இருக்கக்கூடாது. பின்வாங்குகிறவர்களை மாதிரி கர்த்தரால வெறுக்கப்படுகிறவர்கள் வேற யாருமே கிடையாது. எச்சரிக்கை, ஜாக்கிரதை சபையே. பின்வாங்கி போகிறவன் கர்த்தரை மறுதலிக்கிறான். நீங்க சபைக்கு பைபிளை தூக்கிட்டு வரும்போது என் ஆண்டவர் இயேசுங்கிறத எப்படி அறிக்கை பண்றீங்களோ, சபையை விட்டு போகும்போது நீங்க என்ன அறிக்கை பண்றீங்க? அவர் என் ஆண்டவர் இல்லை, அவர் எனக்கு யாருமே தெரியாதுன்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்றோம் இல்லையா? அப்படிதானே? ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா நான் என் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இனி ஆண்டவரை ஆராதிக்க மாட்டேன், இனி ஆண்டவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் சொன்னேன்னா நான் என்ன அறிக்கை பண்றேன்? ஆண்டவர்லாம் இல்லை அப்படிதான் நான் சொல்றேன். நான் ஈஸியா மறுதலிக்கிறேன். பின்வாங்கவே கூடாது. அந்த சபையில இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் ஹல்லேலூயா அந்த எச்சரிப்பா சொல்றேன். உங்க வாழ்க்கையில எவ்வளவு புயல் வரலாம், என்ன சோதனை வரலாம், ஆனா ஒரு நாள் ஆண்டவரை மட்டும் விட்டுறவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் இயேசுவை மட்டும் விட்டு பின்வாங்கிடவே கூடாது. பின்வாங்குவானால் அவன் மேலே ஆத்துமா பிரியமா இராது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசிங்க தீத்து 1வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனங்களை வாசிங்க. தீத்து 1:16 வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். எப்படி பண்றாங்களா? பேருக்கு கிறிஸ்தவன். நீங்க யாரு? நான் கிறிஸ்டியன். அந்த நீயா நானும் ஷோ அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து நான் பார்ப்பேன். அப்போ ஒரு பிள்ளை அது எந்த ஷோன்னு தெரியல சொல்லுது, நான் கிறிஸ்டியன், ஐ எம் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியர்னு பாட்டு. அந்த பாட்டு அந்த பிள்ளைக்கு பாட தெரியல. அவ்வளவு கேவலமா கேட்கறாங்க பாருங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர் நான் யாரு? கிறிஸ்டியன். சர்டிபிகேட்ல கிறிஸ்டியனா இருக்கிறதுனால நான் கிறிஸ்டியன் கிடையாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
சர்டிபிகேட்ல மாற்றின உடனே, என் பேரை மாற்றின உடனே நான் கிறிஸ்தவர் ஆகிட முடியாது. ஆமென். என் கிரியைகள் நான் கிறிஸ்தவளா வாழ்கிறேனா இல்லையாங்கிறத சாட்சி கொடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எத்தனை கிறிஸ்தவங்க தேவ நாமத்தை மறுதலித்து தூஷிக்கிறபடி நடந்து கிரியைகளினால. உன் வாழ்க்கை சரியில்லைன்னா நீ கிறிஸ்துவ மறுதலிக்கிற. என் வாழ்க்கை சரியில்லைன்னா நான் கிறிஸ்துவ மறுதலிக்கிறேன். என் வாழ்க்கை தான் மற்றவங்களுக்கு நிருபம். உலகத்துல இருக்கிறவங்க இந்த பைபிளை தூக்கி வாசிக்க மாட்டாங்க, என்ன வாசிக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களே கிறிஸ்துவினுடைய நிரூபமா இருக்கிறீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு நிருபம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எபேசியர் எல்லாம் இருக்கலாம். ஆனா உலகத்துல இருக்கிறவனுக்கு நான் தான் நிருபம். அவன் என்னதான் வாசிக்கிறான். ஒப்பு கொடுங்க சபையே, ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இந்த நேரத்துல ஏதாவது ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துவாரா? ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் கர்த்தருடைய நாம தூஷிக்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற சம்பவத்தை கர்த்தர் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகப்படுத்துவாரா? ஒப்பு கொடுங்க. இனி ஒரு தீர்மானம் எடுங்க. இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருடைய நாம தூஷிக்கிற மாதிரி, இயேசுவை யாருங்கிற மனுஷன் கேட்கிற மாதிரி, அந்த இயேசுவே எனக்கு வேண்டாம் மனுஷன் சொல்ற மாதிரி என் வாழ்க்கை இனி இருக்கக்கூடாதுப்பா. இனி என் வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. இனி என் வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்தோம் அநேக கர்த்தரிடத்துல வரணும். அதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஹல்லேலூயா ஆதாரம். கிஷோரை பார்க்கிறவங்க சொல்லணும், இதுக்கு முன்னாடி நீ இருந்த மாதிரி இப்ப இல்ல. கிஷோருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. அந்த கிஷோருக்குள்ள இருந்த இயேசு எனக்கு வேணும். இப்படி சொல்லணும். இப்படி ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்லணும். ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் சுவிசேஷம் அறிவிக்காமலே என் வாழ்க்கை ஒரு சுவிசேஷமா மாறட்டும். நான் சுவிசேஷம் அறிவிக்காமலே என் வாழ்க்கை ஒரு நிருபமா மாறட்டும். ஆண்டவரே வேதத்தை பார்க்காதவங்க என்ன பார்க்கும்போது நான் அவங்களுக்கு ஒரு நிருபமா மாறட்டும். ஹல்லேலூயா. கிரியைகளினாலே மறுதலிக்கிறவர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள். மூன்றாவதாக வாசிங்க 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். எப்படியா? தேவ பக்தியின் வேஷம். அதுதான் சொன்னேன். பக்தி உள்ளவனை கர்த்தர் சிநேகிக்கிறார். கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுது, உன் பக்திய கர்த்தர் ரொம்ப மெச்சி கொள்கிறார். ஆனா தேவ பக்தி வேஷம் இருக்கு பாருங்க, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். யாருக்கு முன்னாடி வேணாலும் வேஷம் போடலாம். ஆனா என் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், என் அந்தரங்கங்களை சோதித்தறிகிறவர். மனுஷனுடைய இருதயம் அவருக்கு முன்னாடி பிரத்யட்சம். ஆண்டவருக்கு முன்னாடி நான் நல்லவனா நடிக்க முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி நான் பக்தியா இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் என் பேர் சொல்றவங்கலாம், ஒருவேளை நீங்க கூட என்ன குறித்து எப்படி சாட்சி கொடுக்கலாம்? இவங்கள மாதிரி யாராலையும் ஜெபிக்க முடியாது, இவங்கள மாதிரி யாராலையும் பைபிள் வாசிக்க முடியாது, இவங்கள மாதிரி யாராலையும் பக்தியா இருக்க முடியாது சொல்லலாம். ஆனா ஆண்டவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஏன்னா என் அந்தரங்கங்களை சோதித்து அறிகிறவர், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. ஹல்லேலூயா. அநேக தேவ பக்தி வேஷத்தை தரித்து இன்னைக்கு சபையில் இருக்கிற எத்தனை பேர் ஆண்டவர் வந்தா போவாங்கன்னு தெரியாது. நம்ம சபை அப்படி இருக்கக்கூடாது. இருக்கிற அத்தனை பேரும் போகணும். இருக்கிற அத்தனை பேரும் அப்பாவை எதிர்கொண்டு போகணும். ஆமென். அதுக்கு ஆயத்தமாகணும். தேவ பக்தி வேஷம் அல்ல, தேவ பக்தியை தரித்து கொண்டவர்கள். ஆமென். பக்தி உள்ளவன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வருவாங்க, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வருவாங்க. பாருங்க, எலியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என்ன மட்டும் 2 நினைவுகளால குண்டி நடப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவங்களுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் தான் தெய்வம் நல்லா தெரியும். ஆனா இயேசபேல் ராணிக்காக நான் எதையும் வணங்குவேன். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், உலகத்துக்காக ஒரு கால், சர்ச்சுக்காக ஒரு கால். ஆண்டவர் அருள்வாக்கிறார். ஒண்ணு நீ குளிராவே இருந்து நரகத்துக்கு போ, இல்ல அனலா இருந்து தேவராஜ்யத்துக்கு போ. அனல் கொஞ்சம் குளிர் கொஞ்சம் வெது வெதுப்பா இருந்தா ஆண்டவர் வாங்கி பண்ணி போடுவேன்னு சொல்றாரு. ஆமென். லவோதிக்கா சபைனா ஆண்டவர் ரொம்ப எச்சரிக்கிறார். ஆமென். அந்த ஜீவியம் ஒருத்தரும் வாழக்கூடாது. ஆமென். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அனல் கொஞ்சம் குளிர் கொஞ்சம் இல்லை. ஹல்லேலூயா. டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நம்ம இங்க இருந்து ஒப்பு கொடுத்து ஒரு புது சிருஷ்டியாக நம்ம வெளியே போனோம். இனியும் தாமதிப்பதில்லை, இனி நான் உங்கள் செல்லம். சொல்லுங்க. இனியும் தாமதிப்பது உண்மையா சொல்லுங்க. அப்பா நான் உங்கள் செல்லம், எத்தனை என்னை மன்னிப்பீரோ, எப்படி என் நெஞ்சில் இடம் கேட்பீரோ, மறுதலித்தும் மறுவாழ்ப்பென கழித்தீர், மகள் என்று மனதால் அழைக்கின்றீர், மறுவழி மறுவழி நான் பாவம் மாறுவேன் ஒரு நாள் என காத்திருந்தீர், இனியும் தாமரை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அப்பா நான் உங்கள் செல்லம். கரங்களை உயர்த்துவதே இருதயம் உயரட்டும். இனி நான் லேட் பண்ண மாட்டேன்ப்பா. அப்பா நான் உங்கள் செல்லம். அறிக்கை பண்ணட்டும். இனி நான் தாமதிப்பதில்லை. உங்க இருதயம் அப்பாவோடு கூட ஒப்புரவாகட்டும். அப்பா நான் உங்கள் செல்லம். Jesus. Hallelujah. இளைய குமாரன் பின்வாங்கி போனபோது தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாரே தவிர தகப்பன் போய் கையை பிடிச்சு கூட்டிட்டு வரல. நம்ம இன்னைக்கு அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்ல. ஏசப்பா நீங்க வந்து என்னைய நடக்காது. உன் புத்தி தெளியணும். பண்ணி கூட்டத்துல இருந்து எழுந்து அவன் எழுந்திருந்து தகப்பனை பார்க்க ஓடினான். அப்பதான் அப்பா ஓடி வந்து அணைத்து கொண்டார். நீ பண்ணி கொடுக்க உட்கார்ந்து இருக்கிறது வரைக்கும் அப்பா வந்து என்னை தூக்கி எடுப்பான்னு எதிர்பார்க்க. அங்கிருந்து எழுந்துரு. புத்தி தெளியட்டும். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே என் புத்தி தெளியட்டும். என் கண்ணு திறக்கட்டும். நான் எங்க இருக்கேங்கிறத என் கண்ணு பார்க்கட்டும். நிறைய நேரத்துல நம்ம ஏன் மன திரும்புறது இல்லை? நிறைய நேரத்துல நம்ம ஏன் மறுதளிச்சுட்டே இருக்கோம் தெரியுமா? நம்ம எங்க இருக்கோங்கிறதே நம்மளுக்கு தெரியல. என் கண்ணு திறக்கட்டும் ஆண்டவரே, என் புத்தி தெளியட்டும் ஆண்டவரே, நான் எழும்பணும் ஆண்டவரே. தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவர்களாக நம்ம ஒரு நாள் காணப்படக்கூடாது. நான் பாபிலோன் குமாரத்திக்கு நடுவுல இருந்துட்டு எனக்கு மகிமை வரணுங்கிறத நான் எதிர்பார்க்கிறது வேஸ்ட். பாபிலோன் குமாரத்தி நடுவுல குடியிருக்கிற சீயோன் குமாரத்தியே, நீ உன்னை விடுவித்துக்கொள், அப்பிற்பாடு மகிமை உண்டாகும். நான் பண்ணி கூட தான் இருப்பேன். ஆனா நான் என் நிலைமை மாறிடணும்னா மாறாது. அப்பா பாதரட்சை ரெடியா வச்சிருக்கிறார். அப்பா மோதிரம் ரெடியா வச்சிருக்கிறார். அப்பா எனக்கான வஸ்திரங்களை ரெடியா வச்சிருக்கிறார். ஆனா நான் போகணும், நான் எழுமணும், நான் போகணும். நான் பள்ளிக்கூடத்துல இருந்துட்டு அப்பா என்னை தேடி வரணும். எனக்கு வந்து
பண்டி கூட்டத்துல இருக்கிறவங்க மோதிரத்தை போட்டு கொடுத்தா என்னங்க ஆகும்? பண்டி கூட்டத்துல இருக்கிறவங்க புது ட்ரெஸ் போட்டு கொடுத்தா என்னங்க ஆகும்? என்ன ஆகும்? மறுபடியும் சேர்த்துக்கு தான் போகணும். அப்படிலாம் தருகிறவர் ஆண்டவர் இல்லை. நீ எழுந்து வா, அப்பா வீட்டுக்கு வா, அப்பா பிரசன்னத்துக்கு வா, அப்பாவை தேடி வா. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு நாளும் மனுஷங்களை விக்கிரகமாக்கிறாருங்க. அது எந்த மனுஷங்களானாலும் சரி, ஒருவன் யாரையாவது எந்த மனுஷனையாவது விக்கிரகமா வைத்துக் கொள்ள பழகிட்டானா அவன் ஈஸியா கர்த்தரை மறுதலித்து விடுவான். இன்னைக்கு ஏன் நம்ம சில சம்பிரதாயங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம்? ஏன் கட்டுப்பட்டு இருக்கிறோம்? இந்த ஊர்ல வந்துதான் நிறைய விசேஷங்கள்ல நாங்க கேள்விப்படுறோம், புதுசு புதுசா இருக்கு. ஏன் ஏன் நம்ம அது கூடவே வாழ பழகிட்டோம் இல்ல? ரொம்ப துக்கமா இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒருத்தங்க கிட்ட சொன்னேன், ஏன் 6 தட்டு வைக்க கூடாது? அவங்க ஃப்ரூட்ஸ் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் சேர்த்து நிறையவே வந்துருச்சு, 6 தட்டுக்கு இருந்துச்சு. இன்னொரு தட்டு எடுத்து வைக்கவே கூடாது. ஏன் ஏன் அப்படி வைக்கவே கூட? வைக்க மாட்டாங்க. என்ன பதில் சொல்லணும் தெரியும், வைக்க மாட்டாங்க. வைக்க மாட்டாங்கன்னா என்ன? நீங்க வைங்க. நீங்க கர்த்தருடைய ஜனம் தானே, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை தானே, நீங்க வச்சா என்ன தப்பு? வைக்க கூடாது. ஏன் ஏன் வர முடியல? ஏன் வெளியில வர முடியல? மனுஷங்க நம்மளுக்கு விக்கிரகமா வர்றாங்கல்ல. அநேக தேவ ஊழியர்களை கூட இந்த நாட்கள்ல விக்கிரகமா வச்சுட்டு அலையிறாங்க. நம்ம சபை விசுவாசிகளுக்கு நாங்க எப்பயுமே சொல்றதுதான், எங்களை விக்கிரகமா பார்க்காதீங்க. அப்படி ஊழியக்காரர்களை கனம் பண்ணுங்க, நாங்களும் கனம் பண்ணுகிறோம். ஊழியக்காரர்களை உபசரிங்க, நாங்களும் உபசரிக்கிறோம். ஊழியக்காரர்களை நேசிங்க சொல்லவே இல்லை. ஆனா ஆண்டவருக்கு மேல யாருமே கிடையாது. என்னை ரட்சித்த என் தேவனுக்கு மேல யாருமே கிடையாது, எந்த மனுஷனுமே கிடையாது. ஒருவேளை நீங்க ஒரு ஊழியக்காரனை விக்கிரகமா ஐடலா வச்சு செட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவன் விழும்போது நீயும் விழுந்துருவ. அவனு மனுஷன்தான். எந்த பெரிய ஊழியக்காரர்களானாலும் யார்தான்? மனுஷன் மனுஷன்தான். அவன் பாஸ்டர் விக்கிரகமா வச்சீங்கன்னா பாஸ்டர் ஒருவேளை விழக்கூடுவானா நீங்க என்ன செஞ்சிருவீங்க? அநேக சர்ச்சுக்கு போனது எதுக்கு? போகாதீங்க. யார் ஆராதிக்க வரீங்க? யார் ஆராதிக்க வரீங்க? இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ண போறாரோ பாஸ் அப்படிலாம் இல்ல. வார்த்தையை தருகிற ஆவியானவர். ஜெபம் பண்ணிட்டு வாங்க, ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டவரே நீங்க எங்க கூட பேசணும், ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கர்த்தர் உங்களுக்கான வார்த்தையை தருவார். ஒருவேளை நாங்களே இந்த இடத்தை விட்டு போனாலும் நீங்க போக கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பின்னாடி போய் வீட்டுல இருக்காங்க. ஏன் கேட்டா, எங்க பாஸ்டர் யாரும் மாத்திட்டாங்க. மாத்தினா உனக்கு என்ன? நேற்று இன்று என்று மாறாதவர் இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் என்னைக்கு ஜீவனோடு இருக்கிறார். உன் பாஸ்டர் சாகலாம், மறிக்கலாம், மனுஷன் டிரான்ஸ்பர் ஆகலாம். ஆண்டவர் ஒரு நாள் மாற மாட்டார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் மனுஷங்களை உங்களுக்கு விக்கிரகமா வைக்காதீங்க. எந்த விசுவாசியோ எந்த ஊழியக்காரரோ இல்லை யாராலும் சரி, உங்க அம்மா அப்பாவை கூட விக்கிரகமா வைக்காதீங்க. நேசிக்கணும் தான், அன்பு செலுத்தணும், கனப்படணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். ஆனா அவங்க ஆண்டவருக்கு மேல இல்லை. உங்க மனைவியோ கணவரோ உங்க பிள்ளையோ எதுவுமே ஆண்டவருக்கு மேல இல்லை. என் பிள்ளை என் கூட இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, என் அம்மா அப்பா என் கூட இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, நான் நேசிக்கிற உறவுகள் என் கூட இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, நான் நிற்பேன் ஆண்டவருக்காக, நான் நிற்பேன் ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேரால அப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேரால அப்படி சொல்ல முடியும்? கண்களை மூடி எழுந்து நிற்போம் கர்த்தருடைய சமூகத்துல. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க.
பாருங்க, நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த வேத பகுதியை வாசிக்கணும்னு நினைச்சேன், அந்த டைம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கூட இருந்த கர்த்தர் மேக சம்பமா, அக்கினி சம்பமா அவங்க கூட இருந்து அவங்களை பராமரித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து எவ்வளவு பண்ணார். ஆனா அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சது மோசே. அந்த மோசே ஒரு 40 நாள் காணுங்க. மலைக்கு போனவர் ஆண்டவரோடு இருக்க போனார், அங்க இருந்துட்டார். 40 நாள் காணாத உடனே எங்களை வழி நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆரோன், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணுங்கள். உடனே ஹை பிரீஸ்ட் கொண்டு வாங்க, உங்க கோல்டு ஜுவல்ல எல்லாம் கொண்டு வாங்க. அழகாக ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி, இஸ்ரவேலரே பாருங்க, உங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வங்கள் எல்லாம். ஆமென். எப்படிங்க? எப்படி மோசே உன்னை வழி நடத்தினாலும் சரி, ஆரோன் உன்னை வழி நடத்தினாலும் சரி, உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு போறது யார் தெரியுமா? உங்களுக்கு முன் செல்லுகிற தேவனாகிய கர்த்தர். மோசேயே போனாலும் சரி, கர்த்தர் உங்களை விட்டு போக மாட்டார். நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். கண்டுகுட்டியை உண்டு பண்ண போயிடாதீங்க. மோசே இருக்கிறது வரைக்கும் சர்ச்சுக்கு வருவேன். மோசே இல்லையா, நான் கண்டுகுட்டி உண்டாக்க போயிருவேன். போகாதீங்க. கர்த்தர் எவ்வளவு துக்கப்பட்டார் அந்த இடத்துல. கர்த்தர் எவ்வளவு வேதனைப்பட்டார். அவருடைய கையினால எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளை உடைக்கும்படி செய்தார். இன்னைக்கு எத்தனை தடவை மறுதலிச்சு 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 நீங்க யாருன்னு கேள்வி கேட்டு உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஏசப்பா, இதனால என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகத்துல தீர்மானம் எடுக்க எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். யாரையும் பார்க்க வேண்டாம். வாலிப பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும், இது உங்களுக்கும் ஆண்டவருக்குமான நேரம். இது உங்களுக்கும் ஏசப்பாக்குமான நேரம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் நினையாத தூரம் போனே, இந்த ஒரு வீசை மன்னிங்கப்பா. நீங்கள் நினையாத தூரம் போனே, இந்த ஒரு வீசை மன்னிங்கப்பா. இந்த பாடல் தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்க இந்த பாடலை பாடணும் கூட எதிர்பார்க்கல. இது உங்களுக்கு ஆண்டவருக்குமான நேரம். உங்க இருதயம் கர்த்தரை நோக்கி பேசட்டும். உங்க இருதயம் கர்த்தரை நோக்கி பேசட்டும். ஏசப்பா, இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி இல்லை. இதுவரைக்கும் நான் உங்களை மறுதலிச்ச மாதிரி இல்லை. நான் உங்க பிள்ளையா வந்திருக்கேன். உங்க பிள்ளையா வந்திருக்கேன். நான் பள்ளிக்கூடத்துல இருக்கிறவனா அல்ல. ஸ்நேகிதர்களே ஆசையை விட்டு போடுகிறவனாய் அல்ல. அப்பா கிட்ட திரும்பி வந்திருக்கேன்ப்பா. அப்பா கிட்ட திரும்பி வந்திருக்கேன்ப்பா. இந்த ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. கெஞ்சுங்க கெஞ்சுங்க. ஆண்டவருடைய கிருபைக்காக கெஞ்சுங்க. ஆண்டவரை மறுதலிக்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்கேன்னு கேளுங்க. கிருபையா இறங்குங்க கேளுங்க. உங்க பிள்ளைனா வந்திருக்கிறேன். உங்க பிள்ளைனா வந்திருக்கிறேன். உங்க பிள்ளைனா வந்திருக்கிறேன். உங்க பிள்ளைனா வந்திருக்கிறேன். நீங்க நினையாத தூரம் போனேன். இந்த ஒரு வீசை மன்னிங்கப்பா. நீங்க நினையாத தூரம் போனேன். இந்த ஒரு வீசை மன்னிங்கப்பா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உங்க பிள்ளையா வந்திருக்கேன்ப்பா. உங்க பிள்ளையா
வந்திருக்கேன், உங்க பிள்ளையா வந்திருக்கேன். என்னை ஏற்றுக்கொள்ளுவேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இனி நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது. இனி நான் உங்க அன்பை ஒரு நாள் மறக்க கூடாது. இனி நான் உங்களை ஒரு நாள் மறுதளிக்க கூடாது. நான் சாட்சியா வாழணும்ப்பா, நான் சாட்சியா வாழணும்ப்பா, நான் சாட்சியா வாழணும். நான் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். நான் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன். நான் உலகத்துக்கு பின்னாடி குந்தி குந்தி நடக்க மாட்டேன். கத்தரிடத்துல ஒரு கால், பாகால் இடத்துல ஒரு கால், கத்தரிடத்துல ஒரு கால், உலகத்துல ஒரு கால் நான் வைக்க மாட்டேன். நான் உங்களுக்கு சாட்சியா வாழுவேன், நான் உங்களுக்கு சாட்சியா வாழுவேன். அப்பா, நான் உங்களுக்கான நிரூபமா இருப்பேன். மற்றவங்க என்ன வாசிக்கும் போது உங்களை வாசிப்பாங்க, மற்றவங்க என்ன வாசிக்கும் போது உங்களை வாசிப்பாங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நீங்க நினையாத தூரம் போனேன், இந்த ஒரு வீசு மண்ணீரமா. நீங்க நினையாத தூரம் போனேன், இந்த ஒரு வீசு மண்ணீரமா. எங்களோடு பேசுங்க, இடைப்பட நாமம் மாற்றம் மகிமை பெறட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீங்க, பலப்படுத்துவீராக. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் இந்த வார்த்தையின்படி தங்களை தாங்களே மாற்றி உலகத்தில் நாங்கள் வித்தியாசம் உள்ளவர்களாய் எனக்கு சாட்சியாக இருக்க கிருபை செய்கிறீர்கள். கிருபை கரத்தில் பொருள் வாழ்க்கை இன்று செய்கிற எல்லாமே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். தெய்வக்கரம் அதிகமாய் தாங்கட்டும். ஆசீர்வதிங்க. வீண் செலவுகளுக்கு விலக்கி காத்தருங்க, ஆபத்துக்கு விலக்கி காத்தருங்க. நாம மாத்திரம் ஆசீர்வதி. அந்த ஒவ்வொரு மேலும் கிருபையின் கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல துதி கனமகிமை உமக்கு. Glory.